தமிழக வெற்றி கழகத்தை தொடங்கியிருக்கும் நடிகர் விஜய் வரவிருக்கும் சட்டப்பேரவை தேர்தலில் தன்னை நிரூபிக்க வேண்டும் என்ற கடுமையான நோக்கத்துடன் செயல்பட்டு வருகிறார். ஆனால் அவர் அரசியலுக்கு வந்ததிலிருந்தே பல்வேறு விமர்சனங்களையும் சந்தித்து வருகிறார். கருணாநிதி, ஜெயலலிதா இருந்தபோது அமைதியாக இருந்த விஜய் இப்போதுதான் அரசியல் செய்கிறார் என்ற கிண்டல்களும் எழுந்துள்ளன. ஆனால் உண்மையில் விஜய் தனது ரசிகர் மன்றத்தை பல ஆண்டுகளுக்கு முன்பே மக்கள் இயக்கமாக மாற்றி பல நலத்திட்ட பணிகளில் ஈடுபட்டிருந்தார். அதே சமயம் அப்போது அரசியல் அரங்கில் வலுவாக இருந்த கருணாநிதி மற்றும் ஜெயலலிதா காரணமாக அவர் நேரடியாக அரசியலுக்கு வர முடியவில்லை என்றும் கூறப்படுகிறது. இப்போது அந்த இரு பெரிய தலைவர்களும் இல்லாத நிலையில் ஸ்டாலினை எதிர்த்து நேரடி அரசியல் களத்தில் இறங்கியுள்ளார் விஜய். தனது கட்சி மற்றும் திமுகவுக்கு இடையே நேரடி போட்டி எனவும் அவர் அறிவித்துள்ளார். ஆனால் இதுவரை முதலமைச்சர் ஸ்டாலின் விஜயின் பெயரை கூட குறிப்பிடாமல் இருப்பது கவனிக்கத்தக்கது. இதற்கிடையில் விஜயின் அரசியல் பயணத்தில் பரபரப்பான ஒரு சம்பவமும் பேசப்படுகிறது. சுறா படத்தின் போது அதன் போஸ்டரில் த லீடர் என்ற வாசகம் இடம்பெற்றிருந்தது. அதை பார்த்த கருணாநிதி இவரும் லீடரா என்று கேலி செய்ததாக கூறப்படுகிறது. இந்த தகவல் விஜயிடம் சென்றதும் உடனடியாக அந்த த லீடர் வாசகத்தை போஸ்டரில் இருந்து நீக்கச் சொன்னாராம். ஆரம்பத்தில் படக்குழு மறுத்தாலும் விஜய் வற்புறுத்தியதால் இறுதியில் அதை நீக்கியதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்த சம்பவத்தை விஜயுடன் நெருக்கமாக பழகியவர் ஒருவர் சமீபத்திய பேட்டியில் பகிர்ந்துள்ளார்.